எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு உடனடியாக எப்படி சத்து கொடுக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு இந்த பாருங்கள் காஞ்சி போன வாழைத்தொழி தான் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் மொத்தமாக சேர்த்து வச்சுது. இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காம்பு மட்டும் போடாமல் மிச்செல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈரம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு வாரம் காய வச்சுருக்கேன். அவ்வளோ தான். நமக்கு ரொம்ப ஈரமாக போட்டோம்னா கொஞ்சம் செடியில் கொஞ்சம் மக்கிறதுக்கு நாளாகும். அதில் பூச்சிகள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக நம்ம பாதி அளவு காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த விதமான பூச்சிகளும் வராது. உடனடியாக நம்ம செடிகளுக்கு சத்தும் கிடைக்கும். இது பாருங்கள், நான் வீட்டில் பால் காய்ச்சின்னு தெரிஞ்சு போச்சு. அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இல்லை நீங்கள் தயிர் பால் ஏதாவது புளிச்சது வேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு உடனடியாக எதோ பயிர்விக்கையாக கிடைக்கும். அதனால் புளிச்ச தயிர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்காங்க. இப்போ நான் ஒரு ஜாரில் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பேஸ்ட்டாக. இதை இப்போ நம்ம ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுட்டு 10 லிட்டர் பாக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் கலந்துக்கலாம். நான் பாதி தான் கலக்க போகிறேன். நீ 2வது 10 லிட்டர் தண்ணியில் இதை கலக்கலாம். அதனால் பாதி இதை இப்போ மட்டும் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், புளிச்சு போன தயிர் இருக்குது, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து இப்போ நம்ம செடிகளுக்கு நல்லா ஊற்றிடலாம். இது வந்து உடனடியாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா துளிர் விடும், நல்லா பூ பூக்கும். அதனால் நம்ம உடனடியாக செடிகள் பச்சை கச்சைன்னு இருக்கும். நம்ம வாடி போய் இருக்கிற செடிகளுக்கு இது உடனே நீங்கள் ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 2-3 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அந்த செடி வந்து கொஞ்சம் நல்லா தளிர் விட ஆரம்பிக்கும். நம்ம வாழைப்பழத்தில் இருக்க பொட்டாசியம் சத்து, கால்சியம் சத்து எல்லாமே இதுக்கு நமக்கு கிடைக்கும். நல்லா பாருங்கள், நான் ஊற்றுறேன். ஏற்கனவே இப்போ தான் மல்லிகைப்பூ சீசன் ஆரம்பிச்சிருக்கு. 1-2 தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இது கொடுத்து கொஞ்ச நாளே நல்லா நிறைய தளிர் விட்டு நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம செடியில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தளிர்த்து வந்திருக்கு. நம்ம மேலேயும் இப்போ நம்ம லைட்டாக தெளித்து விட்டுடலாம். தெளித்து விட்டோம்னா இந்த இலைகளுக்குள்ள சத்து கிடச்சி இலைகள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சைன்னு இருக்கும். பாருங்கள், பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.